இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 81வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராஜீவ்காந்தியின் ஆளுமையை புரிந்து கொள்ள அவர் பதவிக்கு வந்த காலகட்டத்தையும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நவீன இந்தியாவின் கனவுகளை தோளில் சுமந்த இந்திரா காந்தியின் படுகொலை மொத்த இந்தியாவையும் ஸ்தம்பிக்க செய்திருந்தது. நொறுங்கி போனார்கள் மக்கள். புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் தலைவர்களை அந்த கவலைக்கு மத்தியில் கலங்கடித்துக் கொண்டிருந்தது. இந்திரா காந்தியின் இடத்திற்கு யாரை தேர்ந்தெடுப்பது? இந்தியாவை வழிநடத்துவது என்பது முள்கிரீடம்தான். தேசிய சர்வதேச சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய மதிநுட்பமும் நவீன சிந்தனையும் கொண்டவர்தான் தேவை என்றார்கள் தலைவர்கள். ராஜீவ்காந்தி இப்படியான சூழலில்தான் பிரதமரானார். அப்போது அவருக்கு வயது 40 மட்டுமே. ஆனால் மக்களின் விருப்பப்படியே பிரதமர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றார் ராஜீவ்காந்தி. மூத்த அரசியல்வாதிகளே திகைத்து விட்டார்கள். மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. மொத்தமுள்ள 543 இடங்களில் 414 இடங்களில் வென்று வரலாற்று சாதனை படைத்தது காங்கிரஸ். தாயை இழந்த பெரும் துயரத்திற்கு மத்தியில் தன்னுடைய பணிகளை தொடங்கிய ராஜீவ்காந்தி இந்தியாவை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயார்படுத்தினார். மாதவராவ் சிந்தியா, ராஜேஷ் பைலட், ப. சிதம்பரம், குலாம் நபி ஆசாத் போன்ற இளம் எம்பிக்களை கொண்ட அமைச்சரவையை உருவாக்கி அதிரடி ஆட்டத்திற்கு அஸ்திவாரமிட்டார். மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்திற்கு எதிரான சிந்தனை கொண்டவரான ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ், நகர்பாலிகா ஆகிய அமைப்புகளை உருவாக்கினார். அவற்றுக்கு சட்ட அங்கீகாரமும் கிடைக்க வழிவகை செய்தார். இதன் மூலம் அதிகார பரவலாக்கம் சாத்தியமானது. பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி தேர்தல்களில் 1/3 பங்கு பெண்கள் போட்டியிடும் வாய்ப்பினை உருவாக்கினார். இதன் காரணமாகவே தற்போது ஊரக மற்றும் நகர்ப்புற அமைப்புகளில் 15 லட்சத்திற்கும் அதிகமான பெண் பிரதிநிதிகள் உள்ளனர். கூர்காலாந்து பிரச்சனை, மிசோரத்தில் ஏற்பட்ட கலவரம், பஞ்சாப் வன்முறைகளை திறம்பட கையாண்டு அமைதியை திரும்பச் செய்தார். சர்வதேச அளவிலும் மக்களின் துயரை துடைக்கவும் அமைதியான வாழ்க்கையை உருவாக்கவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். மாலத்தீவில் நடைபெற்ற உள்நாட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தது. நமீபியா விடுதலை பெற உலக அரங்கில் குரல் கொடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு விடுதலையும் பெற்று தந்தது என சர்வதேச அரசியலில் ராஜீவ்காந்தி ஏற்படுத்திய தாக்கம் அளப்பரியது. விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப புரட்சியுமே இந்தியாவை வறுமையற்ற தேசமாக மாற்றும் என தீர்க்கமாக நம்பினார். தொழில்துறைகளில் புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை புகுத்த வழிவகுத்தார். இதனால் நவீன இயந்திரங்கள் தயாரிப்பு சாத்தியமானது. இதன் நீட்சியாக பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தது. நாடு முழுவதும் தகவல் தொடர்பு வசதிகளை பெருக்கினார். இதனால் உலக அரங்கில் இந்தியா ஒளிரத் தொடங்கியது. சுதந்திர இந்தியாவில் வளர்ச்சியின் வரலாற்று முகவரியாக காலம் ராஜீவ்காந்தியை வரவு வைத்திருக்கிறது.